செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஜனவரி 5ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் ஜனவரி 15ஆம் தேதி சூரியன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தனுசில் இருக்கக்கூடிய சூரியன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் ஜனவரி 22 செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கர கதியில் ரிவேர்ஸில் போகிறார். அதாவது மிதுனத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் ஜனவரி 25ஆம் தேதி புதன் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 5ஆம் தேதியும் பயிற்சி ஆகிறார். ஜனவரி 25ஆம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார். அப்படிங்கும்போது ரொம்ப வேகமாக போகிறார். அதுக்கப்புறம் ஜனவரி 29ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ஜனவரி 29ஆம் தேதி பயிற்சியாகி உச்சபலம் அடைகிறார். இதுதான் ஜனவரி மாத கிரக பயிற்சிகள். ராசி ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதானா எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல, எந்த ஒரு பாவகிரகம் பார்க்கல. ஆனால் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார். எப்பவுமே யோகாதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது சிறப்பு தான். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்தாலுமே மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஓரளவுக்கு பலன்களை கொடுக்கும். இப்போ குழந்தை பிறப்பில் ஏதாவது கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பில் தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாமே விலகி புத்தர பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அட்டாச் ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது குழந்தைங்க உங்கள் மேலே விருப்பமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி இதெல்லாமே 5ஆம் அதிபதி கொடுக்கறது தான். காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கொடுக்கறதும் 5ஆம் அதிபதி தான். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காதல் விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்புறம் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்புறம் எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மை அது நல்லாயிருக்கும். உள் உணர்வுகள் சிறப்பாகவே வேலை செய்யும். மன மகிழ்ச்சி ஏற்படும். அவரே 10ஆம் அதிபதியாக இருந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கனால 10ஆம் இட விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகும். தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய அதிபதி அவர் தான். தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் தான். ஒரு சில பேர்த்துக்கு லக்ன ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அப்புறம் தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய கௌரவம், புகழ் இதெல்லாமே கிடைக்கும். ராசிக்கு தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா மகரத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். மகரத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய தனஸ்தானாதிபதி உங்கள் ஜென்ம ராசியை பார்வை செய்வார். ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் ஏதாவது தடைகள் இருந்ததுனாலுமே அந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறது, குடும்ப ஒற்றுமை ஏற்படுறது, உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது, குடும்பத்துக்குள்ளே புதிய நபர்கள் இணையிறது, இந்த மாதிரி சுப பலன்கள் நடக்கும். ஏன்னா எப்பவுமே எந்த அதிபதி ஜென்ம ராசி பார்க்குறாரோ அதோடைய பலன்களை அந்த ராசிக்கு வழங்குவார். அப்படிங்கும்போது தனாதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போய் ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பொருளாதார வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டம்தான். எப்பவுமே 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது விதி. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். குருநாதருடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே சிறப்பாக கிடைக்கும். அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் ஒரு சில பேர் போயிட்டு வருவாங்க. பயணங்கள் போவோன்னு நினச்சவீங்க, பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது, இறை வழிபாடுகள் செய்கிறது, ஆலய வழிபாடுகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போவோன்னு நினச்சிருந்தவங்க போயிட்டு வருவாங்க நல்ல முறையில். உயர்கல்வி படிக்கிறவங்க நல்ல முறையில் படிப்பாங்க. படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் ஏற்படும். கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது சுகஸ்தானாதிபதி
சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது வீடு சார்ந்த விஷயம், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத விரைய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை. தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு போய் சனி பகவான் கூட இணைகிறார். அப்படிங்கும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சுகாதிபதி வந்து 8ல் போகும்போது ஏதாவது ஒரு அலைச்சலை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஒரு விஷயம் வந்து ஒரே ஸ்டோக்கில் நடக்காது, திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வரும். 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அஷ்டம சனியும் வந்து உங்களுக்கு நடக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எந்த ஒரு புதிய முயற்சிகளும் வந்து இப்போதைக்கு வேண்டாம். 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு தடங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். மனைவி, அதாவது கடகராசிக்காரங்க வந்து கணவராக இருந்தீங்கன்னா மனைவிகிட்ட, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லாட்டி தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு. வேலைக்காரங்களை நம்பி ஏதாவது பண்ணுறது, இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் எதுலேயுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது வந்து நல்லது. உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சி உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். கடகராசிக்காரங்க வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் வந்து நடக்கும். அந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி வந்து 3ஆம் தேதி, அந்த நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். அன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் இறங்காமல் இருக்கிறது, ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு. அன்றைக்கி வந்து யார்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க. அதுக்கப்புறம் கடகராசிக்காரங்க வந்து பூச நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 2, 11, 20ஆம் தேதி, இந்த 3 நாட்களில் மட்டும் நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க. அந்த நாட்களில் வந்து நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக வந்து வரும். அன்னைக்கு மட்டும் எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு. யாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கடகராசிக்காரங்க வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான நாட்கள் தான். அந்த நாட்களை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனாக வந்து நடக்கும். நல்ல அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 5ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். அந்த நாளில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து தொடங்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பு. யாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க. கடகராசிக்காரங்களுக்கு வந்து சாதகமான திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும். கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணுன்னு பார்க்கும்போது 2ஆம் எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக வந்து இருக்கும். நீங்கள் வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்பாள் வழிபாடு பண்ணுறது, பார்வதி தேவி வந்து வழிபாடு செய்கிறது வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். அடிக்கடி திருப்பதி போய் திருப்பதி வெங்கடாச்சலபதியை வந்து வணங்கிட்டு வர்றது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சந்திரனுடைய கடாட்சம் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு வந்து சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், சனி பகவானுடைய சஞ்சாரம் மட்டும் கொஞ்சம் சாதகமற்று இருக்குது. யோகாதிபதிகளுடைய சஞ்சாரம் எல்லாமே நல்ல முறையில் இருக்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு யோகமான பலன்களே வந்து ஜனவரி மாதத்தில் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.